காலையிலேயே எங்க அப்பாட்ட இருந்து காலை என்னடா மூணு ஏஞ்சிட்டியான்னு கேட்க, நான் வேற அப்பா 5 மணிக்குள்ள ஏஞ்சிட்டப்பான்னு சொல்ல, சரி நீ உருட்டினதெல்லாம் போதும் ஆஃபீஸ் கிளம்பி வாடான்ட்டாரு. எனக்கு வேற எது கூப்பிடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. சரி கூப்பிட்டாருன்னு அறக்க பறக்க கிளம்பி போயிட்டேன். நான் வேற தலகால புரியாம போய் நின்னா, அங்க போனதும் கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு வாடான்னு அனுப்பி விட்டாரு. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா, உனக்கு தாண்ட மோனி இந்தா வச்சுக்கோன்ட்டாரு. எனக்கு வேற 28 புல்லு தான் இருக்கு. அந்த புல்லோட ஒரு ஸ்மைலியை போட்டு ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேற ஒன்றும் கிடையாது நண்பர்களே, சொக்கா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ ஹாப்பி. இது பெரிய சர்ப்ரைஸ்னா ரெண்டாவது சர்ப்ரைஸா வந்ததுதான் வந்துட்டு போய் பிரியாணி சாப்பிட்டு வாடான்னு அனுப்பி விட்டாரு. எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. அப்படியே அந்த சொக்கால இருந்து ஒரு சொக்காவை எடுத்து போட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஜிம்மு கிளம்பி போயிட்டேன். ஆனா ஆல்ரெடி வீடியோல சொல்லிருப்பேன்ல, ஜிம்மு 3வது மாடியில இருக்கு. போற வழியில லெக் ஒர்க் அவுட் போட்டே போயிட்டேன். போனதும் வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இன்னைக்கு ஃப்ரண்ட் லிவர் தான் ப்ராக்ரஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்டா டக் ஃப்ரண்ட் லிவர் பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு ஃப்ரண்ட் லிவர் பண்ணா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கூட விரைவில் அன்லாக் பண்ணிடலாம். கேலிஸ்தானிக்ஸ்ல கொஞ்சம் ஈஸியா அன்லாக் பண்ணக்கூடிய ஸ்கில்ல பேக் லிவரும் ஒண்ணும். பட் அதுவே எனக்கு இன்னும் தத்தலுப்புத்தலா தான் இருக்கு. இங்க எதுவுமே சீக்கிரமா கத்துக்க முடியாது. பட் கன்சிஸ்டன்சியா இருந்தா கண்டிப்பா கத்துக்கலாம். அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் போஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். பாய்.